வியூவர்ஸ் வணக்கம் என் பேர் சரவணன் வணக்கம் என் பேர் கோபி இந்த ஆப்ஸ் என்டர்டெயின்மெண்ட்காக தர்பார் படத்துல ரிவ்யூவில் இருக்கோம் காலையில 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்து தலைவரை பார்க்க போறோம் தலைவர் தரிசனத்தை பார்க்க நைட்லாம் தூங்காம ஒரு சந்தோஷத்துல போயிட்டு பார்த்ததுல படம் பார்த்ததுல படத்துல முதல்ல எப்படிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் படத்துல இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ளஸ் நிறைய இருக்கு இல்லைன்னு சொல்ல அதுல ரஜினியோட ஆக்டிங் ஃபாஸ்டா இருக்கு ஸ்பீடா இருக்கு அது ஒரு பிளஸ் இன்னொன்று பாத்தீங்கன்னா 70 வயசுல ஒரு படம் ஃபுல்லா ஹோல்ட் பண்ற அளவுக்கு அவர் கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் இப்ப அமிதாப் பச்சனுக்கும் அதே இதுலதான் இருக்காரு ஆனா இப்ப அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாரு ஆனா இன்னமும் நம்ம தலைவர் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோன்ற மெட்டீரியல்ல அப்படியே அவர் மெயின்டைன் பண்றாரு கண்டிப்பா இதுக்காகவே நம்ம ரஜினிகாந்த் அவர் பாராட்டணும் அடுத்ததா பிளஸ் என்ன நினைக்கிறீங்க யோகி பாபுவோட காமெடி ரொம்ப இது இல்லாம கரெக்டான கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இப்போ யோகி பாபு இல்லாத படமே அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ 2-3 படத்தை ஹீரோவா பண்ணாரு அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் லேப்ல திக்கிடுச்சு ஆனா இதுல முருகதாஸ் பாத்தீங்கன்னா யோகி பாபு கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு நிறைய பாத்தீங்கன்னா ரஜினிக்கு அகேன்ஸ்டாவே கவுண்ட் அடிச்சு ஒரு மாஸ் ஹீரோக்கு அகேன்ஸ்டா கவுண்ட் விட மாட்டாங்க ஆனா அவரை சில இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல பெரியவர்னா போதி தர்மம் தான் போனாலும் அவரோட வயசு பாத்தீங்கன்னா சில இடத்துல அவர் அந்த அளவுக்கு லெஜெண்டரி கூட நடிச்சிருக்கு நல்லா நடிச்சிருக்காரு இல்லன்னு சொல்லல அதுக்கப்புறம் நிவேதா தாமஸ் ஆமா அவங்க ரஜினியோட டாக்டர் நடிச்சிருக்காங்க செம்ம ஆக்டிங் நல்லா இருக்கு அவங்களோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய எமோஷன் சீன் அப்படியே டச் ஆகுது ஆமா அதான் யதார்த்தமாவே செம்ம ஆக்டிங் இருக்கு அவங்க டீஃபால்ட்டாவே நல்லா ஆக்ட் பண்றாங்க அப்புறம் அனிருத்தோட மியூசிக் அனிருத்தோட மியூசிக் பேசியா பேக்ரவுண்ட் மியூசிக் கிளாஸா இருக்கு அனிருத்தோட மியூசிக் பார்க்கும்போது பேட்டை டு கம்பேர் டு பேட்டை இதுல கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா பேட்டையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒரு கூஸ் பம்ப் சாங்ஸா இருந்தது ஒரு நியூ வெர்ஷனா இருந்தது இதுல அது கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா தேவா கிட்ட இருந்த அந்த அண்ணாமலையோட மியூசிக் பழைய பாடத்தை சில மியூசிக்ல வாங்கி அதை ஃபைட் சீன் யூஸ் பண்ணிருக்காங்க நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சூப்பரா இருக்கு அது பேக்ரவுண்ட் தீம் மியூசிக் மாதிரி சூப்பரா இருக்கு ஆனா அதுல பிளஸ் மட்டும் இல்ல மைனஸ் நிறைய இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயமும் பேசி ஆகணும் இது அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபைட் சீன் ஆமா அதுதான் ரசிகர்களுக்கான மாசான ஒரு சீன் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனோட எல்லாமே ஒரு ஃபைட்டுமே எஃபர்ட்லெஸ் ஃபைட் சூப்பரா கரெக்டா பண்ணிருக்காரு அதாவது அது குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஃபைட் பிடிக்கும் பிளஸ் அதுல இந்த டான்ஸ் அதெல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அந்த ஃபைட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சோ படத்துல மைனஸ் நயன்தாரா பத்தி பேசலாம் மைனஸ் தான் பிரசன்ட் சொன்னீங்க இல்ல அது பாத்தீங்கன்னா ரெகுலர் ஹீரோயின் கேரக்டர் தான் நான் நினைக்கிறேன் ஆமா இந்த படத்துல ஒரு லவரும் இல்லாம ஒரு வைஃபும் இல்லாம அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு கேரக்டர் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல யதார்த்தமா இருக்கு வழக்கமான ஒரு ஹீரோயின் தான் ஏன்னா ஆரம்ப படத்தை நயன்தாராக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒன்றும் அப்படின்னு பண்ண முடியாது ஸோ படத்துல மைனஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா படத்துல பாத்தீங்கன்னா அந்த ரஜினியுடைய மாஸ் தான் இருக்குதா வேண்டி முருகதாஸ் ஃபிலிம் பை முருகதாஸ் போற அளவுக்கு அந்த படத்துல முருகதாஸ் டச் எதுவுமே உண்மை கரெக்டா இப்போ துப்பாக்கி ரமணா அப்புறம் கத்தி இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு ராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பணம் ஏதோ உள்ள ஏதோ இருந்துச்சு ஒரு ஸ்டோரி இருந்துச்சு இது இருக்கு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இதுல இல்ல ஏன்னா இப்ப ரஜினி பாத்தீங்கன்னா அரசியல் மூவ் பண்றாருன்னா கண்டிப்பா இது ஒரு அந்த சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு எதிர்பார்த்தோம் இந்த படத்துல ஒரு கமர்ஷியலாவே இருக்கே தவிர இந்த படத்துல பார்த்தா ஒரு 10 படத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருக்கு சோசியல் சர்வீஸ்ல ஒரு மெசேஜும் எதுவும் இல்லை இது எல்லாமே பார்த்தா ரஜினியோட படமா தான் இருக்கு ஆரம்பத்துல இருந்து ரஜினி தான் படம் இன்னொரு படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா படத்துடைய வில்லன் கேரக்டர் தான் வில்லனை பத்தி பேசியாகும் அவர் நியூ வில்லன் இப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு சுனில் செட்டி அவர் காட்டும் போதே அப்படி காட்டுறாங்க ஆனா எல்லா படத்திலையும் காட்டுற வில்லன் மாதிரியே தான் கமர்ஷியலா தான் இருக்காரு இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம் அந்த வில்லனை ஏன்னா பாத்தீங்கன்னா முருகதாஸ் படத்திலே வில்லன் ரோல் தான் வில்லன் ரோலும் அவங்களோட மியூசிக் ரொம்ப ஹையா இருக்கும் துப்பாக்கியோட வில்லன்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தே மிரட்டுற மாதிரி இருக்கும் வில்லனுக்கு ஒரு ஹைப் தான் ஹீரோ தூக்கி காட்டும் இதுல அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு செகண்ட் ஹாஃப் தான் வராது அவர் பிளான் எதுவுமே இல்லை படம் ஒரு கத்தி எடுத்து விரிக்கிறாரு குத்துறாரு அதுக்கப்புறம் கடைசியில் சிம்பிளா முடியுது அதனால வில்லன் கேரக்டர் படத்துக்கு ரொம்ப ரொம்ப மைனஸான ரொம்ப மைனஸான விஷயம் ஓவரால் தர்பார் படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓகே பார்க்கலாம் நல்ல என்டர்டைன்மென்ட் படம் தான் ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் ஆவரேஜ் ஹிட்னு வேணா சொல்லலாம் பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் அளவுக்கு படத்துல எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம அவர் சமீபத்திய அவரோட படங்கள் பேட்டை 2.0 எல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ரஜினி ரசிகர்களுக்கு படம் பக்கா என்டர்டைன்மெண்டா இருக்கும் இந்த பொங்கலுக்கு ஒருத்தவர் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் ஓகே இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க ஆப்ஸ் என்டர்டைன்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் வந்தாலும் தெரியும்